தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என் மேல் நீங்க உண்மையாக இருக்கிறீங்க. உதவாத என் மேல் நீங்க உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி, உமக்கே நன்றி ஐயா, நன்றி, உமக்கே நன்றி. சொல்லுமா, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. கூரை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க. சொல்லுமா, கூரை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க. நன்றி, உமக்கே நன்றி ஐயா, நன்றி, உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. உள்ளத்திலிருந்து ஹல்லேலூயா, 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 ஆமென். சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றும் பணிந்து தொழுகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆராதிப்போமா? ஒழிந்து போனாலும் உன் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம்,
வார்த்தைகள் என்றும் மாறாது. என் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம். விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ கரம் எங்களை மூடிக்கொள்ளும்படி ஜெபிக்கிற தகப்பனே, இந்த காலை ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய கரம் எங்களை பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு நீர் எங்களோட இடைப்படுவீராக ஜெபிக்கிறேன். எங்க வாழ்க்கையில நாங்க ஏதோ பரிசுத்தவான்கள் என்று நாங்கள் உண்மை தேடி வரவில்லை. எவ்வளோ பலவீனங்களோட குறைகளோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு பலனாய் இருந்து ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனையில் இருந்து மகிமைப்பட்டு ஆண்டவரே, இந்த நாட்களில் உங்களுடைய கரத்தின் மகத்துவம் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சத்தமாக சொல்லுவோமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமையாக கொஞ்ச நேரம் நல்லா கைகளை தட்டி முழு உள்ளத்தோட முழு பலத்தோட ஆராதிங்க. Worship God with your full strength. Okay? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். நல்லா கைகளை தட்டி, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. ஐயா, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. Come on everybody. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. Just worship. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. ஐயா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மறித்து உயிர்த்தீரையா, மரணத்தை செய்தீரையா. ஐயா, மறித்து உயிர்த்தீரையா, மரணத்தை செய்தீரையா.
மாற்றம் தருவீரையா ஐயா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது. நம்ம எல்லாரும் கூடுமே சொல்லுமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா ஐயா, உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பேரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா, உம் பேரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். Come on everybody. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா ஐயா, உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பேரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா ஐயா, உம் பேரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கமான் சொல்லுமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே ஐயா, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடைசியா சொல்லுமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென். கொஞ்சம் பிரைட்டா சந்தோஷமா பாடுங்களேன். ஆமென். ஏன்னா என் ஆராதனை இந்த ட்ரம்ஸ்ல இருந்து கீபோர்ட்ல இருந்து வரல, என் உள்ளத்துல இருந்து வருது. நான் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்க ஆராதனை வந்து மியூசிக் சம்பந்தப்பட்ட இருக்குன்னா இன்னும் நம்ம குழந்தைங்களா இருக்கிறோம்னு அர்த்தம். அதனால தான் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வாலிப பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல மியூசிக் இருக்கிற சர்ச் தான் தேவைன்னுவாங்க. ஏன்னா அங்கே போனால் தான் புல் அரிக்குதுன்னு, அது ஆடு மாடு அரிக்கும். ஆனால் நான் வளர்ந்த தேவ பிள்ளை, எனக்கு மியூசிக் இல்லைனாலும் ஆராதிக்க தெரியும், எனக்கு எதுவுமே இல்லைனாலும் ஐ நோ ஹவு டு வர்ஷிப் காட். ஏன்னா என் இருதயம் அவருக்கு நன்றி பலி போடுது. நான் சொல்கிறேன், நான் குழியில் சேரில் சாணியில் சகதியில் மாட்டிக்கிட்டு இருக்கும் போது மியூசிக்காக என்ன தூக்குச்சு? இயேசு தானே தூக்குனாரு. கரெக்டா இல்லையா? இல்லை பக்கத்தில் வயலின் வாசித்து அழகாக வந்து யாராவது தூக்குனாங்களா? ஆண்டவர் அடுத்த முன்னாடி என்னை காப்பாற்ற வெளிப்பட்டார். எப்போல்லாம் வழி இல்லாத போது அவர் என்ன உயர்த்தினார். நான் சொல்கிறேன், எஸ்பெஷலி நம்ம யங்கர் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், we are all distracted. யார் ஒரு நல்ல பாஸ்டர்னு கேட்டு பாருங்களேன். ஏதாவது ஒரு பாட தெரியாத பாஸ்டர் சொல்கிறாங்களா பாருங்க. ஏதாவது ஒரு மியூசிக் தெரியாத பாஸ்டர் சொல்லுங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஒரு நல்ல பாஸ்டர்னா இந்த சமுதாயத்தில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மியூசிக் தெரியணும், பாட தெரியணும், இல்லைனா அவர் நல்ல பாஸ்டர் இல்லை. லெட் மீ டெல் யூ, உனக்கு மியூசிக் தெரியுதோ இல்லையோ, பாட தெரியுதோ இல்லையோ, ஆராதிக்க தெரிஞ்சா போதும். ஆமென்.
இன்னைக்கு ஒன்று என்ன சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆராதிக்கிறவனோட பக்கத்தில் ஆண்டவர் நெருக்கமாக இருக்கிறவர். ஆமென். என்னோட சேர்ந்து இந்த பாடல தீர்க்க தரிசனமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்து பாடுங்க பார்க்கலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். அவர் நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். என் கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அவர் அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். அவர் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கடைசியா சொல்லுமா, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். எவ்வளவு பேர் நம்புறீங்க அவர் எனக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார்? நீ ஒன்னு சொல்லுகிறேன், அவர் சொன்ன வார்த்தையை அவர் செயல்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உன்ட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமா இல்ல தீர்க்க தரிசனமா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார்னா அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. ஏன்னா அந்த வார்த்தை தான்
அவருடைய செயலாய் இருக்கிறது. இன்னைக்கு அவர் வார்த்தை என்னவா இருக்கிறதோ அதுதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் செயல். இன்னைக்கு அந்த வார்த்தை இல்லைன்னா ஆண்டவர் தேடுங்க, பிடித்துக் கொள்ளுங்க, வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட என்னோட பேசுங்க, எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க, என் சந்ததிக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், அவர் வார்த்தையை அனுப்பி மகிமைப்படுத்துகிறவர். அவர் He sends his word and it becomes his action. ஆமென். நேரத்தில் எல்லாரும் ஒரு 30 வினாடி வாய்களை திறந்து துதிங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு 30 வினாடி. எல்லாரும் வாய்களை திறந்து come on, open up your mouth. நல்லா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து மாரா ஷாகே ரீடா ராபாந்தோ ரோபோ மாரா பாபா பாபா பா ஷேடே ரீடா ராபா பாபா பாபா லோகடா ரந்தே ரீடா ரோஷந்தரா ரபா லேபாந்தோ ரோடா ராபா பாபா ஷேகே ரீடா ரபா. ஆண்டவரே, நீரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்களுடைய பலனா இருக்கிறவர். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை நடத்தி இனியும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறவர். எங்களை ஒருபோதும் கைவிடாத நல்ல தகப்பன் ஆண்டவரே, நீர் உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. நீர் பெருகுவீராக, நீர் பெருகுவீராக. Be lifted up in our lives, Lord. வாழ்க்கையில பெருகுங்க ஆண்டவரே. என்னோட சேர்ந்து நம்பிக்கையோட இந்த பாடல பாடுங்க பார்க்கலாம். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, ஆத்துக்கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, ஆத்துக்கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். சொல்லுமாம், கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே.
நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். சொல்லுமா, கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். இயேசுவே, நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். Come on, just tell it out to God. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர். சொல்லுமா, வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர். வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். சொல்லுமா, இதுவரை நடத்தினீர். இயேசுவே, இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். இதுவரைக்கும் நடத்தின சர்வ வல்ல தேவன், இனியும் நடத்த நீர் வல்லவர். ஆண்டவரே, அன்றைக்கு தாவீதை போல உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, சிங்கத்தையும் கரடியும் எங்க கையினால கிழிக்க பலன் கொடுத்தீர்னா இந்த கோலியாத் எம்மாத்திரம். இந்த சிங்கத்தையும் கரடியும் கடந்த நாட்கள்ல நீர் கிழிக்க எங்களுக்கு பலனை கொடுத்தீங்கன்னா இந்த கோலியாத் எம்மாத்திரம். தேவ கரம் எங்க வாழ்க்கையில வெளிப்படுவதாக. எல்லாரும் உள்ளத்தினாலத்தில் அந்த அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. அவர் செய்த நன்மைகளை யோசித்து நன்றி செலுத்துங்க. எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், அவர் நன்றி செலுத்த விசுவாசம் பெருகும். அவரை உயர்த்த உயர்த்த என்னுடைய பார்வைகள் தெளிவாக இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னா அது மங்களமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவரை நோக்கி பாருங்க, பார்க்கலாம்.
Just look up to him. Just look up to him. அவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துங்க. அவர் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துங்க. அவர் கண்கள் உங்களை கண்டது. அவர் கண்கள் உங்களை கண்டது. His eyes sought you and chose you. அவர் கண்கள் உங்களை கண்டு உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை அழகுபடுத்தின தேவன் அவர். உந்தன் பிள்ளையாய் நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே உந்தன் பிள்ளையாய் நான் உயிர் வாழ்கின்றேன். கண்டதாலே உந்தன் பிள்ளையாய் நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே உந்தன் பிள்ளையாய் நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே உந்தன் பிள்ளையாய் நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே உந்தன் பிள்ளையாய் உந்தன் பிள்ளையாய் நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே உந்தன் பிள்ளையாய் நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே உந்தன்
இல்லாத எங்களை உடைய காருண்யம் தான் எங்களை உயர்த்திருக்கிறது. It's your favor that has made us what we are. உடைய காருண்யம் தான் எங்களை அனைத்து எங்களை உயர்த்திருக்கிறது. உடைய காருண்யம் எங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும். உடைய தயவு எங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும். மனிதனால கூடாத தயவு, மனிதனால கூடாத நன்மைகள், உம்முடைய காருண்யம் எங்களை ஒரு வினாடி சந்தித்தால் போதும் எங்க வாழ்க்கை மாறும். One time of favor can change a lifetime of labor. வாழ்க்கை முழுசும் நாங்க உழைச்சாலும் வராத நன்மை உம்முடைய காருண்யங்களை ஒரு நாள் சந்தித்தால், ஒரு வினாடி சந்தித்தால் போதும். உடைய காருண்யம் எங்க வாழ்க்கையில வெளிப்படுவதாக. I pray let the favor of God visit us, Lord. Let the blessings of God overtake our lives and surround us. தேவ நன்மைகள் எங்க வாழ்க்கையை ஆண்டவரே எங்களை மூடிக்கொண்டு எங்களை இன்னும் முந்தி தள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவ கரம் வெளிப்படட்டும், தேவ கரம் வெளிப்படட்டும். இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நீரே மகிமைப்படுங்க. இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராக ஜெபிக்கிறேன். எங்களோட பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை கடந்து வருவதாக எங்களோட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கேட்கல, கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நேரத்தில் கூட அப்படியே இருங்க. அறிக்கை நேரம் we are going to decree. எல்லாரும் நின்றவண்ணமாக கண்களை மூடி விசுவாசத்தோடு சொல்லுவோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7-10 படி, என் தேவனாகிய கர்த்தர் என்னை நல்ல இடத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் நல்ல நீர்வளம் உள்ள இடம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள இடம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள இடம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் எனக்கு குறைவுபடாததுமான இடம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான இடம். ஆகையால் நாங்கள் புசித்து திருப்தியடைந்திருக்கையில் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல இடத்துக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எதுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்க. எதுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? அவருடைய பிரசன்னத்தில், அப்பாவுடைய வீட்டில் நான் பலனோட இருப்பதே ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். நீங்கள் நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் எவ்வளோ காரியம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நிச்சயம் இருக்குல்ல, ஒரு ஆசீர்வாதம் இருக்குல்ல, உலகத்தில் வேறு யாருனாலையும் தர முடியாதுங்க. நான் சொல்கிறேன், நான் 7 ஸ்டார் ஹோட்டலில் கூட தங்கியிருக்கிறேன். ஆனால் எவ்வளோ பேர் 7 ஸ்டார் ஹோட்டலோட என் பெட்ரூம் தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க? நான்லாம் சத்தியமாக வெள்ளை பேப்பரில் எழுதி தரேன். 7 ஸ்டார் ஹோட்டலில் எவ்வளோ பெரிய பெட் இருந்தாலும் என் வீட்டில் அந்த தலகாணியில் அந்த பெட்டில் தூங்குற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எதுவுமே இந்த உலகத்தில் இருக்காது. there is nothing equivalent to that. அதே மாதிரி தான் சொல்லுகிறேன், இந்த வாழ்க்கையில் எந்த காரியம் வேணா இருக்கலாம், ஆனால் தேவ பிரசனத்தோட வேற எந்த ஆசீர்வாதமே இல்லை. ஆமென். சரி, சில அனௌன்ஸ்மெண்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு போவோம். எல்லா ஞாயிறு காலையில் தமிழ் சர்வீஸ் என்ன மணிக்கு? 8:30 வந்தவங்களாம் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா மற்றவங்க அசிங்கப்பட்டுருவாங்க. நான் என்ன சொல்லுகிறேன், நேரத்துக்கு ஆண்டவரை கனப்படுத்துங்க. இது மாமியார் வீடு இல்லை, இது ஆண்டவருடைய பிரசன்னம். நான் நம்புவேன், சில நேரங்களில் மோசே காலத்தில் ஆண்டவர் இருந்த மாதிரி இருந்தால் இன்றைக்கி நம்ம என்ன இருப்போம் இல்லை? ஒரே தேவதூதனை வச்சு பல ஆயிரம் ஜனங்களை ஒரே அடியில் அடித்து முடித்தார். ஆனால் நான் எப்போவுமே நம்புவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில வெளியூர்லாம் போகும்போது சபைகளில் நான் பார்க்குற ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு காரியம் என்னென்னா, கேட்டுக்கு வெளியில் நிற்பாங்க. 8:30 சர்வீஸ்னால்
8:10க்கெல்லாம் வெளியில் கேட்டுக்கு வெளியில் எப்படா திறப்பாங்கன்னு இந்த ஃபர்ஸ்ட் ஷோ மூவிக்கு போவாங்க பாருங்க, அந்த மாதிரி வெளியில் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க, உள்ளே ஓடி போய் சீட்டு பிடிக்க உட்கார. நான் எப்போவுமே ரொம்ப ஆசையாக பார்ப்பேன், சவுத் ஆஃப்ரிக்கா போகும்போது அவ்வளோ ஆசையாக பார்ப்பேன். அந்த ஜனங்களுடைய ஆசை தாகம் லேட்டாக வந்து நான் பார்க்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம் அது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நான் நம்புகிறேன் இந்தியர்களுடைய பெரிய சாபமே தன் வார்த்தையும் தன்னுடைய நேரத்தையும் கனப்படுத்தாது தான். நம்ம சொல்லுகிற வார்த்தையும் நம்மளாம் சொல்லுங்க, சும்மா சொல்லி வச்சுப்போம் அந்த பிரதர்கிட்ட, நம்ம பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன சும்மா சொல்லிப்போம். தெரியுமா எவ்வளோ பேர் பண்ணுவோம் அதை? சும்மா விட்டு வச்சுப்போம், பரவாயில்ல என்ன பிரச்சனை, செய்யலைன்னா இப்போ என்ன கழுத்தியா நெருக்கி போகிறார், அப்படி பண்ணால் கூடவே கூடாது. என் வார்த்தைக்கு கனம் உண்டு. அப்போதான் ஆண்டவர் நான் சொல்கிற வார்த்தையை மதிப்பார். எல்லாத்துலேயும் சும்மா சும்மா விட்டு போனால் அவரும் சும்மா விட்டு போயிடு, சரி இதுவும் சும்மா தான் சொல்லிக்குது பொழுதுன்னு விட்டுருவார் அவர். வார்த்தையிலையும் நேரத்தையும் கனப்படுத்துங்க, உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். தயவு செய்து சொல்லுகிறேன், 8:30க்குன்னா 8:15க்கு இருந்தால் கெட்டே போக மாட்டீங்க, நல்லா தான் ஆவீங்க. ஆண்டவருக்கு சீக்கிரமாக வந்தால் கெட்டு போக மாட்டீங்க. ஆமென். அதுவும் எனக்கு சில பேர்லாம் தெரியும், பக்கத்து ரோட்லேருந்து லேட்டாக வராங்க, சுற்றி தான் போடணும். சரி, நேரத்துக்கு வாங்க. ஏன்னா ஒரு செகண்ட் ப்ளீஸ், ஹானர் காட். நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்துங்க. இதில் கனப்படுத்தலைன்னா, ஸ்டார்டிங்லேயே கனப்படுத்தலைன்னா எதுலேயுமே கனப்படுத்தலை இல்லை. ஸோ கம். ஏன்னா நீங்கள் நேரத்துக்கு வர்றதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எந்த ஆவலோட வரீங்கன்னு. ஆமென். லேட்டாக வரவங்கள பார்த்தா நான் எப்படி நினைப்பேன்னா, இவங்க பாஸ்டர்ட்ட அட்டெண்டன்ஸ் போட வராங்க, ஒரு வேளை செத்தா பணத்தை தூக்கிட்டு போகணும் பாருங்க, அதுக்காக மட்டும் அட்டெண்டன்ஸ் போட வராங்க சில பேர்லாம். நான் என்ன சொல்கிறேன், பாஸ்டர்ட்ட அட்டெண்டன்ஸ் போடாமல் போ, அவருக்கு உண்மையாக இருந்துடும். இந்த மனுஷன் இருப்பார், இல்லாமல் போவார், இட் கேன் ஹேப்பன் எனி திங். பட் அவர் இருக்கார்ல, அவருக்கு நான் உண்மையாக இருந்தால் போதும், அவர் என்னை தூக்கிடுவார். ஆமென். ஸோ நேரத்துக்கு வாங்க, தயவு செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி இங்கிலீஷ் சர்வீஸ் 11:30 மணிக்கு இருக்குது, 11:30. அதே மாதிரி இங்கிலீஷ் சர்வீஸ். ஸோ இங்கிலீஷ் சர்வீஸில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருந்தால் இன்வைட் பண்ணுங்கள். அப்புறம் சாட்டர்டே ஒவ்வொரு சனிக்கிழமை காலையில் 10லேருந்து 12 மணி ஜெபம். காலையில் 10லேருந்து 12 மணி ஜெபம். ஸோ ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, தயவு செய்து வாங்க. வீட்டில் அன்றைக்கி எதுவுமே பண்ணலை, சும்மா தான் வீட்டில் இருக்கிறீங்கன்னா தயவு செய்து வாங்க, ஜெபத்தில் இருங்க. ஜெபத்தில் இருக்கிறவன் பாக்கியவான். இயேசுவே எப்போல்லாம் நேரம் கிடச்சிதோ அப்போல்லாம் ஜெபிச்சார். இன்னும் நான் சொல்லுகிறேன், எவ்வளோ பேர் டெய்லி ஜெபிக்கிறீங்க? கை தூக்குங்க. ஒழுங்காக ஆண்டவர் பார்க்குறாரு, ஒழுங்காக தூக்கணும். எப்படி இந்த ஆண்டவரே சோத்திரம் இந்த நாளுக்காக நன்றி, ஆமேன், அது இல்லை. காக்காவை காப்பாற்றுங்க, நாயை காப்பாற்றுங்க, அது இல்லை சொல்லலை. நான் சொல்கிறது ஜெபம்னா சாலிடாக என்ன நானே மறந்து அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் ஜெபம். கை தூங்க. சரி, அப்படி இல்லாதவங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். அப்படி முடியாதவங்களுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஜெப கூட்டங்களுக்கோ இந்த மாதிரி காரியங்களுக்கு வந்து பழகுங்க. ஒரு ஜிம்முக்கு போய் தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன், முடியவே முடியாது. ஆனால் ஒரு 2 ஃப்ரெண்டை பிடிச்சி கூட ஒரு 4 பேரோட சும்மா ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன், அந்த ஃப்ரெண்டுக்காகவே போகும். நான் எனக்கு தெரியும், எனக்கு ஸ்கூல் காலேஜ் டைம்லாம் பசங்க வருவாங்க. அப்போ நான் அண்ணா நகரில் இருக்கும்போது சத்யபாமா காலேஜ் பசங்க கட்டி அடிக்க மாட்டாங்க, தெரியுமா? சத்யபாமான்னு ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜ் பசங்க கட்டி அடிக்க மாட்டாங்க. எது கட்டி அடிக்க மாட்டாங்கன்னா, அங்கே சூப்பர் சாப்பாடு கிடைக்கும். மண்டே டு ஃப்ரைடே சாப்பாடு டிசைனாக போடுவான். மீன்லேருந்து சிக்கன்லேருந்து பிரியாணிலேருந்து, அதுக்காகவே போவானுங்க. நான் என்ன சொல்கிறேன், சில நேரங்களில் ஆண்டவரை தேடுகிறதுக்கு நமக்கும் அந்த மாதிரி சில டிசைன்லாம் தேவை. ஒரு 4 பேரை அதுக்கு தான் சபைனா என்னது? நான் எதுவுமே தேவையில்லை, வீட்லேயே ஜெபம் பண்ணிக்கலாமே. கம் டு சர்ச், 4 பேரை பிடிங்க, பழகுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, ஒரு குடும்பமாக பலப்படுங்க. அதுக்கப்புறம் உங்களை அறியாமலே நீங்கள் இன்னும் நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் யூ கேன் டேக் அ பீக். ஸோ தனியாக ஜெபிக்க முடியாதவங்க தயவு செய்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஜெப கூட்டங்களை மிஸ் பண்ணாதீங்க, ஸ்பெண்ட் டைம். இன்னொன்று சொல்கிறேன், ஜெபிக்காதவன் தேவ நன்மைக்கு தகுதி இல்லாதவன். ஜெபிக்காதவன் தேவ நன்மைக்கு, யூ ஹாவ் டு பொசிஷன் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ தட் இஸ். ஸோ கம் டு ப்ரேயர். அப்புறம் வெனஸ்டே பைபிள் ஸ்டடீஸ், எல்லாம் வெனஸ்டேயும் 7:30 மணிலேருந்து 8:30 மணி பைபிள் ஸ்டடி இருக்குது. தயவு செய்து நேரத்துக்கு வாங்க. ஆமென். தயவு செய்து வாங்க. அதே மாதிரி நான் சொல்கிறேன், முக்காவாசி பேர்ட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கவங்களாம் கை காட்டுங்க. ஸ்மார்ட் ஃபோன்லாம் கை காட்டுங்க. தயவு செய்து அட்டெண்ட் த பைபிள் ஸ்டடி. ஏன் தெரியுமா? தேவ வார்த்தை தான் என்னுடைய ஞானம். இந்த ஞானம் இருந்தால் இல்லாத காரியங்களை கர்த்தர் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பார். தெரியாத காரியங்களை, புரியாத காரியங்களை இந்த பூமியில் எனக்கு. பைபிளுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுமா? BIBLE,
ஃபுல் ஃபார்ம் என்ன? பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் எர்த். தமிழ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்கன்னு தெரியல எனக்கு. பூமியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான காரியங்களை செய்து முடிக்கிறவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு தான் இது பைபிள். ஸோ பூமியில் ஒன்று சொல்கிறேன், பிஸ்னஸ் செய்யணுமா, பைபிள் தான் சொல்லி தர முடியும். வாழ்க்கையில் சில வியாபார காரியங்களை அவ்வளோ நுணுக்கமாக சொல்லி தர்றது வேதாகமம். நான் சொல்லி தரேன். மைல்ஸ் மன்ரூஸ்னு தி வேர்ல்ட்ஸ் ஃபேமஸ் புக் ரைட்டர், இன்னைக்கு கார்ப்பரேட் ஐடி கம்பெனிஸில் யூஸ் பண்ணுற ஒரு பெரிய பைபிள்னா அவருடைய புத்தகம் தான். அவர் எங்கேருந்து அதை எடுத்தாருன்னா பைபிள்லேருந்து எடுத்தார். அவர் சைன் போட்ட ஒரு புக் இருந்துச்சுன்னா $10,000. மைல்ஸ் மன்ரூஸுடைய சைன் போட்ட புக் இருந்தால் அந்த புக்குடைய வேல்யூ எவ்வளோ? $10,000. 10,000 இன்டூ எவ்வளோ இப்போ? 98 88 ஒரு டாலரு, 85 ரூபாய். அப்போ 10,000 இன்டூ 85 எவ்வளோ? அப்போ அந்த மனுஷனுடைய வேல்யூ எவ்வளோ அதிகமாச்சு? எதனால ஆச்சு? பைபிள்னால தான் ஆச்சு. உலகத்தில் இருக்கிறவனுக்கு கூட வேதாகமத்துடைய வல்லமை தெரியுது, நமக்கு தெரியல. ஸோ தயவு செய்து பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. ஆமென். இல்லை பாஸ்டர் அன்னைக்கு தான் டயர்டாக இருக்கு, பரவாயில்ல. டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, வார்த்தையை கேளுங்க. டயர்டே இல்லாமல் சம்பாதிக்க வைப்பார். வாழ்க்கை ஃபுல்லாக டயர்டாயே சம்பாதிக்கணுமா, இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சம்பாதிக்கணுமா? அப்போ கொஞ்சம் டயர்டாகிறது தப்பு இல்லை. ஆமென். கஷ்டப்படுறது தப்பு இல்லை. கஷ்டப்படாமல் கஷ்டப்பட்டு பாருங்க, வாழ்க்கையில் சந்தோஷமா மாறிடலாம். ஆமென். சரி, முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் டெய்லி ஜூம் ப்ரேயர் 9 to 10 o'clock இருக்கு. தயவு செய்து ஜபத்துக்கு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், அட்டென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி யூத் மீட்டிங் ஜான்வரி 27. ஓகே, ஜான்வரி 27 யூத் மீட்டிங். இட்ஸ் அ ஃபுல் டே ப்ரோக்ராம். காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். தயவு செய்து உங்கள் வீட்டில் வாலிப பிள்ளைகள் இல்லை நீங்கள் வாலிபர்களாக இருந்தாங்கன்னா ரிக்வெஸ்ட்டில் வந்தே ஆகணும். ஏன் நான் சொல்கிறேன், வாலிபனே உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிக்கிற நினைன்னு வசனம் சொல்லி இதுதான் எல்லாத்துலேயும் சொல்லுவார். ஆனால் நான் எப்பவுமே நம்புவேன், பிள்ளைகளுக்கு எதை செய்யாதன்னு மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யணும் என்னைக்காவது சொல்லி கொடுக்குறோமா? போகாத, பேசாத, பார்க்காத, இதே தான் சொல்கிறோம். அப்போ எதை பார்க்காத, எதை பார்க்கணும், எங்கே போகணும், எப்படி போகணும்னு சொல்லி தரோமா? தெரியல. அதுக்கு தான் சபை இருக்குது. ஸோ தயவு செய்து உங்கள் வாலிப பிள்ளைகளை அனுப்புங்க. வாட் இஸ் தி ஏஜ் லிமிட்? 13க்கு அப்புறம் மேலே. ஆமென். 13 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க தயவு செய்து வாங்க. கல்யாணம் ஆகலைன்னா தயவு செய்து வாங்க. ஓகே. சில பேர் தெரியும், லைக் கொஞ்சம் பெருசாகிட்டேன்னு நினைக்கிறீங்க. பட் ஐ பிலீவ் இஃப் யூ நாட் மேரிட், கம் ஹியர். வார்த்தையை கேளுங்க, கர்த்தர் வழிகளை தரப்பார். எப்படி சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ணணும், எந்த வேலை. நான் இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன், வருகிற நாட்களில் நான் பிள்ளைகளுக்கு உங்கள் கரியரை சூஸ் பண்ணுற சில காரியங்களை நான் சொல்லித்தரணும்னு ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் சில இன்சைட்ஸ் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கார். ஸோ யூத் மீட்டிங்க்கு தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி வெளியில் யாராவது பார்த்தீங்கன்னாலும் அவங்கள இன்வைட் பண்ணுங்கள். அது வந்து எப்போ நடக்குது? ஜான்வரி 27. ஸோ தயவு செய்து அனுப்புங்க. அதே மாதிரி இன்னைக்கு யாருக்காவது பிறந்த நாள் இல்லை கல்யாண நாள் யாராவது இருக்கா, எழுப்பி நில்லுங்க, உங்களுக்காக செபிக்க ஆசைப்படுகிறோம். பர்த்டே ஆர் ஆனிவர்சரி கெட்டப் இந்த வாரமோ இல்லை இன்னைக்கோ, போன வாரமாக இருக்கலாம், இல்லை இந்த வாரமாக இருக்கலாம், வர வாரம் யாராவது. எப்போவா? என்னது? பர்த்டே. ஆமாம், ஆனிவர்சரி இருக்காது. கரெக்ட். சஜனுக்கும் மோனிகாக்கும் பர்த்டே. ஓ சூப்பர். ஏன்டா டேய் பர்த்டே ஆனிவர்சரின்னு கேட்டேன். இவ்வளோனா நான் தனியாக கூப்பிடணுமோ? சூப்பர். ஹாப்பி பர்த்டே. அம்மாக்கு பர்த்டே, நேற்று அஸ்வினுக்கு பர்த்டே. நிறைய நில்றா, நேற்று உனக்கு தானே பிறந்த நாள். பரவாயில்ல, நிறைய பேர் ஜான்வரி பிறந்திருக்கிறாங்க. ஓகே, சாரி 2 நாள் முன்னாடி. ஓகே, வண்டர்ஃபுல். ஆனிவர்சரி சூப்பர். சரி, நல்ல கைகள் அந்த பிள்ளைகளை தட்டுவோமா? ஆமென். அதே மாதிரி அப்படியே நில்லுங்க, ஜெபிப்போம். யாராவது புதுசாக இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்குன்னு சொல்கிறீங்களா? யாராவது? அப்படி யாரும் இல்லை. கரெக்டா? வண்டர்ஃபுல். ஓகே, லெட்ஸ் ப்ரே. எல்லாரும் இவர்களுக்கு நேராக கைகளை உயர்த்துவோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டை கொண்டாடுகிற அந்த பிள்ளைகள் மேலே தேவ கிருபை வெளிப்படட்டும். அப்பா, நாங்கள் எங்களுடைய சுய பலத்தில் இல்லை, ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், ஒவ்வொரு ஆண்டுலையும் தேவ கிருபையும் தேவ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் பெருகும். ஏன்னா அவர் கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன் வசனம் சொல்லியிருக்கிறது. இந்த ஆண்டில் பிள்ளைகளுக்கு தேவ கிருபையும் தேவ பலனும் பெருகட்டும், தேவ நன்மைகள் வெளிப்படட்டும், தேவ ஞானம் வெளிப்படட்டும், நடக்கிற இடங்களில் தேவ தயவு உண்டாகட்டும் கட்டளை எடுக்கிறேன். பாதுகாப்பு வெளிப்படட்டும் ஆண்டவரே. போக்கும் வரத்திலையும் பாதுகாப்பை உண்டாக்கி இவர்கள் நிமித்தமாய் கர்த்தருடைய நன்மைகள் வெளியில் இந்த உலகத்துக்கு வெளிப்படுவதாக ஜெபிக்கிறேன். ஆண்டுல பரிபூர்ண பாதுகாப்பு, பரிபூர்ண செழிப்பு, பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண செழிப்பை உண்டாக்கி எல்லாருக்கும் முன்பதாய் பெரிய சாட்சியாய் நன்மையின் வாய்க்கால்களாய் இவர்களை எழுப்புவீராக ஜெபிக்கிறேன். குறையில்லாமல் நிறைவாய் மாற்றுவீராக.
இயேசுவின் நாமத்தில் இவர்களை உயர்த்துவீராக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். சரி, இப்போ காணிக்கையின் நேரம். நான் நம்புகிறேன் இந்த நாட்களில் எவ்வளோ பேர் சபையுடைய நிலத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. லேண்ட் அண்ட் த பில்டிங், நியூ பிளேஸ்க்காக ஜெபிக்கிறீங்க. ஆமென். தயவு செய்து ஜெபிக்காதவங்க ஜெபிங்க. ஆமென். நான் நம்புகிறேன் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அதை யோசித்ததும் இல்லை, நினச்சதெல்லாம். ஆனால் கர்த்தர் அதை நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறாரு. ஸோ இந்த நாட்களில் கர்த்தர் சூப்பர் நேச்சுரலாக சில காரியங்களை பண்ணணும். ஆமென். நான் நம்புகிறேன் நம்ம கண்டிப்பாக கர்த்தர் இந்த வருஷம் ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த ஆண்டு நிறைய தடைப்பட்ட வாசல்களை உடைப்பார். we are going to inherit, தேவனுடைய வல்லமையினால சுகந்தரிக்க போகிறோம். ஆமென். ஸோ தயவு செய்து ஜெபிங், அதற்காக கர்த்தர் செய்வார். ஓகே, இந்த நேரத்தில் கூட நான் ஒரே ஒரு காரியம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட. ஆமென். எவ்வளோ பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அப்படின்னா என்ன அர்த்தம்னு யாருக்காவது புரியுமா? நான் சொல்லுகிறேன், நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய கிருபையை அறிந்த நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா மைல், அந்த சாக்ரிஃபிஷியல் டூயிங் வரவே வராது. சாக்ரிஃபிஷியல்னா தியாகமாய் செயல்படுகிறது வரவே வராது. ஏன்னா கர்த்தர் செஞ்சுட்டாரு. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவருக்கு கொடுக்கும் போது எனக்கு வலிக்கணும். எனக்கு வலிக்கலைன்னா அது கொடுக்கறதே இல்லை. நான் இந்த வசனத்தை பார்க்கும் போதெல்லாம் எப்படி நினைப்பேன்னா, நான் கண்ணீரோட ஒரு விதையை விதைக்கும் போது ஒரு அதை நான் கொடுக்கும்போது எனக்கு வலிக்குதுல, அப்படி விதைக்கும் போது என்ன நடக்கும்னா, அந்த மரத்திலிருந்து வருகிற எல்லா கனிகளும் எனக்கு மட்டும் தான் சொன்னோம். ஏன்னா அந்த விதை வெளியே வர விதைக்க அதுக்கு பலன் கொடுத்தது யாருடைய சாக்ரிஃபைஸ்? இட் இஸ் மை சாக்ரிஃபைஸ். ஆமென். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு இயேசுடைய சாக்ரிஃபைஸ் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ரட்சிப்பு இருக்குமா? இன்னைக்கு பல இயேசுகளை உண்டாக்கி இருக்கிறார் ஆண்டவர், ஒரு இயேசுவை கொடுத்து. கரெக்டா? இயேசுகள் ஆமீன் சொல்லுங்க. சரி, கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கிறாங்க சில இயேசுங்களாம். சரி, பிரைட் ஆயிடுங்க. ஆமென். இன்னைக்கு ஒன்று சொல்லுகிறேன், இன்னைக்கு பிதாவை போல தான் நம்மளே உண்டாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நம்மளும் ஒன்று சொல்லுகிறேன், இந்த வாழ்க்கையில் ஸ்பெஷலாக இந்த பொருளாதாரத்தில் ஆண்டவரை கனப்படுத்துகிற காரியத்தில் முதலாவது எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு காரியம்னா, நான் கொடுக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், இந்த பணத்தை நான் உம்மை நம்பி இருக்கேன். இந்த மாதம் நான் இதை நம்பி இல்லை, உம்மை நம்பி இருக்கிறேன்னு எவ்வளோக்கு எவ்வளோ நான் சொல்லுகிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு பலப்படுத்துவார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், எஸ்பெஷலி when you are with your finances, ஆண்டவருக்கு அந்த எக்ஸ்ட்ரா மைல் செலுத்த கஷ்டப்படாதீங்க. ஏன்னா ஒன்று சொல்கிறேன், இது வரைக்கும் பணம் நடத்தலை. கரெக்டாக இல்லையா? நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மாதம் சம்பளம் நடத்தியிருக்கா? போனஸ் நடத்தியிருக்கா? யோசித்து பாருங்களேன். போனஸ் வரும், அதே மாதிரி போனஸாக வேறு ஏதோ பிரச்சனையும் வந்துடும் கூட சேர்ந்து. கடைசியாக அந்த பிரச்சனையை செட்டில் பண்ண தான் இந்த போனஸ் உதவி இருக்கும். கரெக்டாக இல்லையா? இல்லை? ஸோ ஆல்வேஸ் ஹானர் காட் வித் யுவர் வெல்த் ஸோ தட் அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ் வில் நாட் கம். உங்களுடைய செழிப்பை வைத்து தேவனை கனப்படுத்துங்க, அப்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படாது. ஆமென். ஸோ இந்த நாட்களில் நான் என்கரேஜ் பண்ணுகிறேன், கண்ணீரோட விதைக்கிறதுனா வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய அடுத்த எக்ஸ்ட்ரா மைல், அந்த ஒரு எக்ஸ்ட்ரா இது இருந்தால் தான் ஓட்டணும் தெரியும். ஆனால் எப்போ நான் அந்த எக்ஸ்ட்ரா மைலை நான் செயல்படுத்துகிறேனோ அப்பொழுது என்ன நடக்கும்னா, கர்த்தர் என்னுடைய விதையின் நிமித்தமாய் எனக்கு பெரிய நன்மைகளை செயல்படுத்துவார். ஆமென், ஆமென். இந்த நாட்கள் எனக்கு ஒன்று தெரியும். லெட் மீ டெல் யூ, நான் இப்போ கூட சொல்லுகிறேன், ஏன் சபைக்கு கர்த்தர் நிலத்தை தருவார்னா எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1.5 வருஷமா விதைச்ச விதைகள், அந்த மாதிரி 1.5 வருஷங்களா விதைச்ச விதைகள் அவ்வளோ அநேகம் உண்டு. அந்த விதைகள் கண்டிப்பா பேசிதான் ஆகணும், அந்த விதைகள் கண்டிப்பா செயல்பட்டு தான் ஆகணும். எனக்கு ஒன்று தெரியும், பவர் இன் சோவிங். எனக்கு விதைக்கிறதுடைய வல்லமை எனக்கு என்னன்னு நல்லாவே தெரியும். நான் உங்களை மட்டும் விதைக்க சொல்றவன் இல்லை, நான் செயல்படுகிறவனா இருக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு சபை ஜனங்களையும் நான் சொல்லுகிறேன், விதைக்கிறவன் ஒரு நாளும் குறைவில்லாமல் இருப்பான். அதே மாதிரி விதைக்கும் போது ஒன்று சொல்லுகிறேன், பி ரெடி ஃபார் யுவர் ஹார்வெஸ்ட். ஆமென். பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்றார், கப்பல் எடுத்து உள்ள போப்பான்னு. உள்ள போறது அவன் விதை தான். ஏன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு மீனுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாதவர் வந்து சொல்றார் உள்ள போன்னு. போய் வலைய போட சொல்றார், அவனும் போடுகிறான். ஆனா போட்ட அந்த வினாடி இல்லாத மீன்கள் அங்க வெளிப்பட்டது. ஆமென். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு விதைக்கும் போது கர்த்தர் நன்மைகளை வெளிப்படுத்துவார். உங்க சத்தத்தை கேட்டு விதைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு உங்க அறுவடை வரும். ஆனா ஆண்டவர் சத்தத்தை கேட்டு விதைத்து பாருங்க, அது பெரிய நன்மைகளை வெளிப்படுத்தும். ஆமென். எல்லாரும் உங்களுடைய விதைகளை கைகளை எடுப்போமா? டேக் யுவர் சீட்ஸ். அதே மாதிரி சர்ச்சுடைய பில்டிங் ஃபண்டுக்கு யாருக்காவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். என்னையோ இல்லைனா பாஸ்டர் ஆண்டி யாரையாவது வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ யூ கேன் லெட் அஸ் நோ.
எல்லாரும் உங்களுடைய காணிக்கைகளை கைகள் எடுங்க. நான் ஜெபிக்க போகிறேன் இந்த நேரத்தில். ஆண்டவரே, எல்லாரும் கைகள் எடுத்து கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் டேக் யுவர் ஆஃபரிங்ஸ் இன் யுவர் ஹேண்ட். ஆண்டவரே, இந்த நாளில் உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனாய் நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், இவர்கள் வாழ்க்கையில் குறைவில்லாத நிறைவு உண்டாகட்டும். ஆண்டவரே, இவர்கள் கையின் பிரயாசத்தை இல்லை ஆண்டவரே, அதற்கும் மேலாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, விதைக்கிறவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டீர், விதைக்கிறவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டீர். ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்வீராக ஜெபிக்கிறேன். இவர்களுடைய ஆண்டவரே எல்லா விதைகளும் ஆண்டவரே அமுக்கி குறுக்கி சரிந்து விழும்படி செய்வீராக. இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும். பொருளாதாரத்தில் பலவீனமாக இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே 12 கூடை மீதம் எடுத்தார்களே, அதை போல மீதம் எடுக்கிற ஒரு நன்மை இந்த நாட்களில் வெளிப்படுவதாக ஜெபிக்கிறேன். தேவ கரம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கண்களை மூடலாம். இந்த நேரத்தில் நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ அப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், உமக்கு 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 நன்றிகளை செலுத்துகிறோம். நீர் நல்லவராய் இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நீர் பெரியவராய் இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எங்கள் மேல் ஆண்டவரே நீர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே. உம்முடைய மகத்துவத்திற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய தயவிற்காய் நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து எல்லாரும் இந்த நேரத்தில் அந்நிய பாஷைகளில் ரீபோ தியா கிரபாலியா ரதூரபலபோ ஷண்டேரே ஹம்தே லீகா மாதியா ரதூரபலபோ ஷாகாரா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி, உம்முடைய அன்பிற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த வேளையிலே அசைவாடும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த வேளையிலே அசைவாடும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. நீர் எங்க கூட இடைப்படுவீராக ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசுவீராகப்பா ஆண்டவரே. ஏதோ ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு போகணும் வரணும்ன்றதுக்காக நாங்க இன்னைக்கு இங்க வரல ஆண்டவரே. we want to hear your word அப்பா ஆண்டவரே. நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உங்க வார்த்தை தான் எங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்பா. thank you lord, thank you lord, thank you lord. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு கூட பேச இருக்கிற தலைப்பு எனது அழைப்பும் எனது ஆசீர்வாதமும். ஆமென். எனது அழைப்பும் என்னுடைய ஆசீர்வாதமும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில பிரிக்கவே முடியாது பாருங்க. நிறைய நேரம் நம்மளுடைய எண்ணங்கள்ல என்ன தோணும் அப்படின்னா, ஒன்று எனக்கு எதுவுமே வேணாம், நான் அழைப்பில் மட்டும் எழுமுனா போதும் அப்படின்னு ரொம்ப பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. இன்னும் சில பேர் எனக்கு அழைப்பெல்லாம் ஒன்று வேணாம், நான் ஆசீர்வதிக்கப்படணும், அப்புறமா நான் என்ன பண்ணிக்கிறேன், அழைப்பில் எழும்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நல்லவங்களும் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஆனால் அழைப்பையும் ஆசீர்வாதத்தையும் பிரிக்கவே முடியாது. ஆமென். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அழைப்பையும் ஆசீர்வாதத்தையும் பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அழைப்பு இருந்தா ஆசீர்வாதம் வரும், ஆசீர்வாதம் இருந்தா அழைப்பு வரும். ஆமென், ஆமென். அழைப்பையும் ஆசீர்வாதத்தையும் என் வாழ்க்கையிலிருந்து என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. சரி வாசிங்க. ஆதியாகமம் 1:28 வசனம். ஆதியாகமம் 1:. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். இப்போ சகலத்தையும் ஆண்டு கொள்ளவும் சுதந்தரிக்கவும் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆளுமை தன்மையை, ஆண்டு கொள்ளுகிற தன்மையை கொடுத்திருக்கிறார். ஆமென். சகலத்தையும் ஆளுகிறதும் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுகிற ஆளுகை தன்மைக்குள்ளாய் கொண்டு வருகிற அந்த ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. ஆமென். இப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், முதலாய் தேவன் மனுஷனுக்கு செய்யணும் நினைச்சது ஆசீர்வாதம் தான். ஆமென். முதலா ஆண்டவர் மனுஷன், ஏன்னா அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நீ பண்படுத்தவும் காக்கவும் இதை பண்ணு அதை பண்ணு, இப்படி பல இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு அப்புறம் தான் வருது அப்படின்னா, கர்த்தர் ஆண்டு கொள்ளு, நீ ஆசீர்வதிக்கப்படுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுதுன்னா மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, வருது. சோ தேவன் மனுஷனை உருவாக்கின பொழுது அவன் ஆசீர்வாதமாய் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினார், ரொம்ப ஸ்ட்ராங்கா அதைத்தான் எதிர்பார்த்தார் மனுஷர்களுடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிற ஒரு வார்த்தை, அதை கீழ்ப்படுத்தி, பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும். இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும்னு நினைக்கிறேன். சமுத்திரத்தின் மச்சங்கள் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவோம், என்னெல்லாம்? மீன்கள், எல்லா வகையான
மீன்கள் ஸ்டார் ஷேப்ல இருக்கலாம், இல்லை எப்படி வேணா இருக்கலாம். ஆனா எல்லா வகையான மீன்களையும் நீ என்ன பண்ணுவாய்? வேதாகமத்துல மீன் என்ற ஒரு மச்சம் மட்டும், மீன் என்ற ஒரு ஆர்கானிசம் மட்டும் எப்பவுமே ஃபைனான்சியல் ப்ராஸ்பெரிட்டியை தான் குறிக்கும். ஆமென். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ ஆண்டு கொள்ளுன்னு சொல்லும் போது சமுத்திரத்தின் மச்சங்களை நீ என்ன பண்ணு? ஆண்டு கொள்ளுன்னு ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. அஃப்கோர்ஸ் ஆண்டவர் ஆண்டு கொள்ளுன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் தான் ஆண்டு கொள்ளுன்னு சொல்றாரு. ஆனா ஸ்பெசிபிக்கா சமுத்திரத்தின் மச்சம்னு மீன் பண்ணும்போது அந்த சமுத்திரத்தின் மச்சம் வேதாகமத்துல எதை குறிக்குது அப்படின்னா, நாம் ஃபைனான்சியலாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை என்ன பண்ணுது? குறிக்கிறதாய் காணப்படுது. இப்போ என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட, இப்போ ஆதியாகமம் 1:28 தேவன் மச்சங்களை ஆண்டு கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? மச்சங்களை ஆண்டு கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்காரு. யாருக்கு கொடுத்தாரு? மனுஷர்களுக்கு கொடுத்தார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பின்னாடி இருக்கிறவங்க முடிஞ்ச முன்னாடி வாங்கல. பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி சேர்ஸ் கொஞ்சம் இருக்குது, முன்னாடி வாங்க, தயவு செய்து முன்னாடி வாங்க. உங்க முகத்தை பார்க்கவே முடியல. அப்போ முதலாவது ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு. என்ன ப்ராமிஸ் அது? நீ மச்சங்களை ஆண்டு கொள்ளு அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு. இப்போ அந்த ப்ராமிஸ மனுஷன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, பாவத்தின் நிமித்தமாய் அந்த நன்மையை, அந்த வாக்கு தத்தத்தை இழந்து விடுகிறான். அந்த ஆளுமை தன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வாக்கு தத்தத்தை பாவத்தின் நிமித்தமாய் இழந்து விடுகிறான். அதனாலதான் வசனம் சொல்லுது, உன் வேர்வையை சிந்தி என்ன பண்ணுவாய்? சாப்பிடுவாய். அப்ப பாவத்தின் நிமித்தமாய் கர்த்தர் இலவசமாய் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடத்தை என்ன பண்ணிடுறாம? இழந்து விடுகிறான். அப்படி இழந்ததுக்கு அப்புறமா என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட, இப்போ அந்த மச்சங்கள், நான் சொன்ன மறுபடியும் வசனத்துல நான் அந்த மச்சங்கள் என்ற ஒரு காரியத்தை தான், அதாவது சி லிவிங் ஆர்கானிசம் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா மீன் என்பது வேதாகமத்துல எதை குறிக்குது? ஃபைனான்சியல் ஆசீர்வாதத்தை குறிக்குது. சோ அந்த இப்ப பாருங்க, இந்த மச்சங்களை பத்தி இஸ்ரவேலர்கள் பேசுறாங்க. என்னன்னு பேசுறாங்க பாருங்க. நாம் கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், வெள்ளரிக்காய்களையும், கொம்மட்டி காய்களையும், கீரைகளையும், வெங்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்போ அந்த அந்த மச்சங்கள் யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? ஆனா மச்சங்களை ஆண்டு கொள்ளுகிற ஆளுமை தன்மை, வாக்கு தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு, நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அத பாவத்தின் நிமித்தமாய் முட்டாள்தனத்தினால என்ன பண்ணிட்டாங்க? அதை யாருக்கிட்ட இழந்துட்டாங்க? எகிப்தியர்கள் கிட்ட, இல்லைன்னா உலகத்தின் இடத்துலன்னு சொல்லலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பெருமை பேசிட்டு இருக்காங்க. நான் எகிப்துல இருந்தப்போ நான் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தேன்? மச்சங்களை சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் இழந்து விட்டேன். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க. யாருக்கிட்ட இழந்துட்டாங்க? உலகத்துக்கிட்ட, எகிப்தியர்கிட்ட இழந்துட்டாங்க. அதனாலதான் ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க, நான் அங்க இருக்கும்போது மச்சங்களை என்ன பண்ணிட்டு இருந்தேன்? சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒருவேளை இந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்காய் இந்த வசனம் பேசப்படுகிறது. கவனிங்க. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தை எடுக்கலாம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். நதியின் மீன்கள் செத்து நதியின் ஆறி போயிற்று, நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமல் போயிற்று. பாருங்க, மறுபடியும் அந்த நதியின் மீன்களை, மச்சங்களை பத்தி எழுதுது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு?
நீ அந்த மச்சங்களை ஆண்டு கொள்வாய். அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆதாமும் அவருடைய சந்ததி என்ன பண்ணிட்டாங்க, எகிப்தியருக்கு உலகத்திற்கு அந்த மச்சங்களை ஆளுகிற தன்மையை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா 10 வாதைகள் உண்டாகுது. கரெக்ட்டுங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வர அங்க என்ன பண்றாரு, 10 வாதைகளை அனுப்புகிறார். அதுல ஒரு வாதை என்ன அப்படின்னா, நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று, நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று. ஆமென். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக இழந்த ஆசீர்வாதத்தை எகிப்தியரிடத்திலிருந்தும் உலகத்தாரிடத்திலும் இருந்து மறுபடியும் பெற்று தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒருவேளை நிறைய நேரத்துல நம்மளுடைய முட்டாள் டெசிஷன்ஸ்னால நிறைய காரியங்களை இழந்திருக்கலாம். ஆனா என் தேவன் இழந்ததை உங்க வாழ்க்கையில இழந்த மாதிரியே விட்டுவிட மாட்டார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உரியதை கர்த்தர் அவர்களுக்கே பெற்றுத்தர கிருபையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒருவேளை இழந்து போய் ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லையே, நான் இழந்துட்டேனே, என் முட்டாள் டெசிஷன்னால, இல்லை எனக்கு புரிந்து கொள்ள முடியாததுனால அந்த ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையை விட்டு இழந்துட்டேனே நினைப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ இழந்த யாவையும் திரும்ப பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எகிப்தியர்கள் எதை இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்கிட்ட விட்டு கொடுத்தாங்களோ அதை தான் முதல்ல அடிச்சு ஆண்டவர் பெற்று தருகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா பேசுறேன். நீங்க இழந்த யாவையும் என் ஆண்டவர் உங்களுக்கு பெற்று தருவார். நீங்க இழந்த யாவையும் என் ஆண்டவர் உங்களுக்கு பெற்று தருவார். ஏன்னா வசனம் ஒன்று எழுதியிருக்கு, என்னன்னா, திருடன் திருடும் போது அகப்பட்டால் அவன் திருடின காரியத்தை 7 மடங்கு திருப்பி தர வேண்டுமா. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நீங்க இழந்த காரியங்களை, நான் சொல்றேன், கிறிஸ்தவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இழக்கவே மாட்டாங்கன்னு இல்லை. ஆனா ஒரு வேளை இழந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இழந்த காரியத்தை பார்த்து வாய்களை திறந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் இழந்த ஒவ்வொரு காரியமும் என் குடும்பத்தை வந்து சேர வேண்டும் என்று நீங்க பேசும்போது, இழந்த யாவையும் என் தேவன் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் பெற்று தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை எடுக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தம் இது. ஒரே நிமிஷம், அதுக்கு முன்னாடி லூக்கா 5ஆம் அதிகாரம் எடுக்கலாமா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 5, 1, 2, 3 வாசிங்க. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருக்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பாருங்களேன், ஆண்டவர் நினைச்சா சீஷரை பிடிக்கிறதுக்கு எங்க வேணா போயிருக்கலாம். ஆனா மறுபடியும் அந்த மச்சங்களை தான் தேடி போறாரு. ஆமென். ஏன்னா அந்த மச்சங்களின், இது மீனை குறித்த காரியம் இல்லை, அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இது மீனை குறிச்ச காரியம் இல்லை. நான் சொன்ன மீன் என்பது வேதாகமத்தில் ஆசீர்வாதத்தை குறித்தது. பிசாசு அவருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து பிடுங்கினதை மறுபடியும் கொடுக்கணும்ன்றது தான் அவருடைய இன்டென்ஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, 12 பேர்ல யாரை வேணா போய் தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லையா? மத்தேயுவை கூட்டிட்டு வந்திருக்கலாம், நிக்கதேமியை கூட்டி இருக்கலாம், பிலிப்புவை போய் தேடி இருக்கலாம், யாரை வேணா போயிருக்கலாம். ஆனா அவர் எங்க தான் போறாரு?
பேதுருவின் இடத்துல தான் போறாரு. ஏன்னா நான் மச்சங்களை ஆளுகிற ஆளுமைய நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். அவர்கள் பாவத்தின் நிமித்தமாய் எகிப்தியருக்கு விட்டு கொடுத்தாங்க. அந்த எகிப்தியருக்கு விட்டு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நான் மறுபடியும் பெற்று கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப லூக்கா 5:1-2-3 அவர் மறுபடியும் பேதுரு கிட்ட போறாரு. போய் சொல்றாரு, இந்த படவுகளில் ஒன்றில் அவர் என்ன பண்றாரு, ஏறுறார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகுல ஏறாரு. ஆமென். அடுத்து வாசிங்க, 4 3வது வசனம் வாசி. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், லூக்கா 5:6 வாசிங்க. மறுபடியும் அப்போஸ்தலருக்கு வரலாம். லூக்கா 5:6 வசனம் வாசிங்க. அதே சம்பவம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை என்ன பண்றாங்க, பிடிக்கிறாங்க. என்னுடைய தலைப்பு ஊழியமும் ஆசீர்வாதமும். ஆமென். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், மச்சங்களை இழந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சபைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு ரெஸ்டோர் பண்ணுகிறார். நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப கவனிக்க வேண்டியது, ரெஸ்டோர் பண்ணுகிறதுக்கு முன்னாடி இந்த லூக்கா 5 கதை எப்படி வரவில்லை அப்படின்னா, இயேசு வந்து பேதுருவை பார்த்து அதை ஆழத்துல தள்ளிட்டு போய் நீ போடு, உனக்கு மீன் கிடைக்கும்னு சொல்லி நெட்டு கிளிற அளவுக்கு மீன் வரல. இயேசு வந்து பேதுருவை பார்த்து, இந்த படகுல ஏறி நான் பிரசங்கம் பண்ண அந்த படகை எனக்கு தான்னு சொல்லி அதை செய்ததுக்கு அப்புறம் நெட்டு கிழிகிற ஆசீர்வாதங்கள் மச்சங்கள் வருது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய எண்ணம் என்னன்னா, எனக்கு நெட்டு அந்த வலைகள் கிழியத்தக்கதாய் ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில வர வேணும்னு நினைக்கிறோம். ஆனா என்னுடைய கேள்வி, தேவன் உங்க வாழ்க்கைய எந்த படகுல நிரம்பி வழியத்தக்கதாய் ஆசீர்வாதம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படகை தேவனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்க நீங்க கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்படணும், எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வரணும்னு நினைக்கிறீங்களே, இந்த படகை தேவன் ஏறி நின்னு பிரசங்கிக்க ஊழியம் செய்ய இந்த படகை நான் கொடுக்கும் போதுதான் இந்த படகு தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஆண்டவரே நீர் வந்து அந்த வலை கிளையத்தக்கதான ஆசீர்வாதம், வலை கிளியத்தக்கதான ஆசீர்வாதம், எதை ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறோமோ அதை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். யோசிச்சு பாருங்க, ஈசாக்குக்கு வந்த எல்லா ஆசீர்வாதமும் ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்ததுக்கு அப்புறம். என் வாழ்க்கைய, எந்த போட்டை, எந்த கப்பலை, எந்த வாழ்க்கையை, எந்த நபரை, யாருடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் வலை கிளியத்தக்கதா வரும். ஆமென், ஆமென். அப்போ ரொம்ப அழகா எழுதியிருக்கு, அந்த படகு வலை கிழிந்து போகத்தக்கதாய். என்னுடைய தலைப்பு ஊழியமும் அழைப்பும். என் அழைப்புக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணனா ஆசீர்வாதம் தானா வரும். ஹல்லேலூயா. இதே பேதுரு, இப்ப நான் இப்படி கேட்கிறேன், இதை யோசிங்க. இதே பேதுருக்கு கொடுக்க, பேதுரு கிட்டதான் அந்த, நான் நினைக்கிறேன் அந்த கலிலேயா, கவனிங்க எல்லாரும் கவனிங்க, டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். அந்த கலிலேயா கடற்கரையில ஒரே ஒரு போட்டு தான் இருக்குமா, இல்ல ஒரே ஒரு மீனவர் தான் இருந்திருப்பாரா? ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் கிவன் டு பீட்டர். பேதுருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க? ஒருவேளை அந்த சினாரியோல பேதுரு
இல்ல ஆண்டவரே நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், என்னால என் போட்டை தள்ளிட்டுலாம் வர முடியாதுன்னு சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும்? பேதுரு இல்லைன்னா இன்னொரு யாரோ ஒரு அந்திரேயா இருந்திருப்பாரு, யாரோ ஒரு பிலிப்பு இருந்திருப்பாரு. எனக்கு அந்த காலத்து பேர்லாம் தெரியல, இந்த காலத்துலயாவது சரவணன் அது இதுன்னு சொல்லிடலாம். யாரோ ஒருத்தர் பக்கத்து போட்ல வச்சிருந்திருப்பாரு. ஆண்டவருடைய பர்பஸ் என்ன ஆயிருக்கும்? நடந்திருக்கும், நிறைவேறி இருக்கும். ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு ஊழியங்கள் கொடுக்கப்படுதுன்னா இட்ஸ் an opportunity that God chose you. நான் இன்னைக்கு முன்னாடி நான் கிருபா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் சொன்னேன். நீ சர்ச்சுக்கு லேட்டா வர்றதா மைக் எடுத்து பைபிள் வாசிக்காதன்னு. இதே நான் அவங்க கிட்ட சொன்னேன், அவங்க இங்க இருக்காங்க, அவங்க டைரக்டா சொல்றேன், அந்த பிள்ளைக்கும் தெரியும். இன்னைக்கு 8:30 ஆகிறதுக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து சிஸ்டர் நான் வந்துட்டேன் அப்படின்னாங்க. இட் இஸ் an opportunity given to you. worship டீமுக்கும் அதே தான். லேட்டா வரீங்களா? ஏன் போன வாரம் சாட்டர்டே பிராக்டிஸ்க்கு கிட்டார் வாசிக்கிற தம்பி வந்தாங்க கிட்டார் வாசிக்க. சண்டே 5 minutes 7 minutes லேட்டு. ஸ்டேஜ் போகாதீங்க தம்பி, இங்கே உட்காந்து worship பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறாரு, அதை நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஏன்னா பேதுரு அவன் போட்ட கொடுக்கலனா இன்னொருத்தர் இருக்காங்க. கிருபா அந்த வேலையை செய்யலனா, சந்தியா அந்த வேலையை செய்யலனா இன்னொரு ஊழியக்காரரை தேவன் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இப்ப நான் பேசுறது இன்னொரு ஊழியக்காரர் வருவாங்கன்றது இல்ல, நான் பேசுறது உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்னா அதுக்கு எஸ் சொல்லி அதுல சின்சியரா வேலை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பேதுருக்கு நல்லா தெரியுது, ஆண்டவர் இழந்த மச்சங்களின் ஆசீர்வாதத்தை பேதுருக்கு தான் முத ரெஸ்டோர் பண்றாரு. சிலுவைக்கு முன்னாடி மினிஸ்ட்ரிக்கு எஸ் சொன்னதுனால ஐஸ்வர்யம் வருது. கவனிக்கிறீங்களா? எவ்வளவு பேர் கவனிக்கிறீங்க? ஏன்னா சிலுவையில தான் இட் இஸ் ஃபினிஷ்ட்னு சொல்லும்போது நீங்க தரித்திரர் ஆகும்படி, நீங்க ஐஸ்வர்யவானாய் மாறும்படி நான் தரித்திரர் ஆனேன்னு சிலுவைக்கு அப்புறமா இட் இஸ் ஃபினிஷ்டு ஒர்க்ல தான் வருது ஆசீர்வாதம். ஆனா பேதுருவுக்கு ஊழியத்துக்கு எஸ் சொன்னதுனால அதே ஆசீர்வாதம் அதே ஐஸ்வர்யம் சிலுவைக்கு முன்னாடி கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் நான் வித்தியாசத்தை காட்டுவேன். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் நான் வித்தியாசத்தை காட்டுவேன். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பவர் ஆஃப் மினிஸ்ட்ரி இன் மை லைஃப். ஆமென். என் வாழ்க்கையில நான் ஊழியத்திற்கு எஸ் சொல்லும்போது, தேவன் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் எஸ் சொல்லும்போது, தேவன் அழைச்ச அழைப்புக்கு நான் எஸ் சொல்லும்போது என் ஆசீர்வாதம் என்னை ஆட்டோமேட்டிக்கா பின்தொடருது. இன்னொன்னு நான் சொல்லவா, நெட் பிரேக்கிங் ஆசீர்வாதத்துக்கு நீங்க பெருசா உழைக்கணும்னு அவசியம் இல்லை. மீன்களின் வலை கிளியத்தக்கதாய் மீன்கள் வருகிறதற்கு நீங்க பெருசா உழைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம முன்னாடி 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கவனிங்க, நம்ம முன்னாடி 2 ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, ஒன்னு ப்ராஸ்பரிட்டியை சம்பாதிக்கிற, ஆசீர்வாதத்தை பணத்தை சம்பாதிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஊழியம் செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நாம் என்ன நினைக்கிறோம்னா, நான் பணத்தை சம்பாதிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்ணி பணத்தை சம்பாதித்து ஊழியத்துக்கு தருகிறேன்னு நம்ம யோசிக்கிறோம். அதுவும் நல்ல எண்ணம் தான், நீங்க தப்பானவர்கள்னு நான் சொல்லல, அப்படி நினைக்கிறவர்கள் தப்பானவர்கள் நான் சொல்லல. ஆனா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன். இப்போ இந்த 2 வழி இருக்குல்ல, போய் பணத்தை சம்பாதிக்கிற வழி, இன்னொரு வழி என்னது, ஊழியம் செய்கிற வழி. இப்போ ஊழியம் செய்கிறவனுக்கு எஃபர்ட்
எஃபர்ட்டே இல்லாம, கவனிங்க, நான் எஃபர்ட்டே இல்லாமன்னு சொல்லும்போது நீங்க வேலை செய்யாதீங்க, உங்களை ஸ்கில் பண்ணிக்காதீங்க, இல்ல 8 மணி நேரம் வேலையில போய் உட்காராதீங்கன்னு சொல்லல. ஆனா ஊழியம் செய்கிறவர்களுக்கு, தேவனுக்கு அந்த படகை கொடுக்கிறவர்களுக்கு, தேவனுக்கு தன்னைத்தான் ஒப்புவிக்கிறவர்களுக்கு என்ன நடக்குதுன்னா, வெறும் இந்த ஸ்ட்ரீமை மட்டும் ஆளுக செய்யல, நீங்க இந்த ஸ்ட்ரீமை போனஸா பெற்றுக்கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப வேலையிலும் உயர்வு வருது, ஊழியத்திலும் உயர்வு வருது. ஹல்லேலூயா. ஆனா முட்டாள்தனமா நான் என்னுடைய வொர்க்ல மேல வரணும், வொர்க்ல மேல வரணும், பிசினஸ்ல மேல வரணும். That's a wrong choice. நல்லா கவனிக்கணும். நான் வேலை செய்யாதீங்கன்றதை இப்ப ப்ரீச் பண்ணல. ஒருவேளை அப்படி உங்க காதுல கேட்டுட்டு இருக்குன்னா, தயவு செய்து உங்களை பார்த்து சொல்லுங்க, காதே நீ தப்பா கேட்கிற, அவங்க பேசுறத கொஞ்சம் ஒழுங்கா கவனின்னு சொல்லுங்க. என்னுடைய வார்த்தை தேவன் உங்க மேல வைத்திருக்கிற ஊழியத்திற்கு எஸ் சொல்லுங்க. ஏன்னா நீங்க எப்போ உங்க படகை, இந்த படகை, இந்த கிருபா தர்ஷன் இந்த படகை ஆண்டவர்ட்ட கொடுக்குறீங்களோ, அந்த படகு நிரம்பி வழி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து, இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் இது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆமென். இப்போ அப்போஸ்தலர்கள் மேல என்ன பண்ணுச்சான்? என்ன உண்டாச்சான்? பூரண கிருபை. இந்த பூரண கிருபைனா என்ன அர்த்தம்னா, எதுலயுமே குறையாத வாழ்க்கை, எதுலயுமே குறைவுபடாத வாழ்க்கை. நான் ரீசெண்டா நேத்து கூட ஜூம் மீட்டிங்ல சொன்னேன். பட் சபையில நிறைய பேர் ஜூம் வர்றது இல்லையா, அதனால உங்களுக்கு சொல்றேன். நான் ரீசெண்டா ஒரு 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 சகோதரியின் இடத்துல பேசிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், என் ஆவியில், அதாவது யாரோ நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லி கால் பண்ணாங்க. கால் பண்ண உடனே என் ஆவியில் நான் சில காரியங்களை பார்த்தேன். நான் பேச அவங்க அழுதுட்டே இருந்தாங்க. அப்புறமா நான் சொன்னேன், சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஊழியம் நீங்கள் பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அப்போ நீங்கள் ஊழியத்தின் மேலே உங்கள் கரங்களை வைத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விடுதலை ஆகிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நான் அவங்கள குற்றம் சொல்கிறேன்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நான் சொல்லி முடித்த உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை சிஸ்டர், நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் என் மனசுக்குள்ளே கேட்குறேன், ஆண்டவரே, அப்போ ஏன் ஊழியம் செய்கிறவங்கள போய் நீங்கள் இன்னும் ஊழியம் செய்யணும், அப்போ தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார், நீங்கள் ஏன் பேச சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகிட்டேன். சரி, நான் மறுபடியும் க்யூரியஸாக அவங்கக்கிட்ட கேட்குறேன், என்ன ஊழியம் சிஸ்டர் செய்கிறீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஒரு வாரத்தில் 5 நிமிஷமாவது எடுத்து ஜெபிப்பேன் பிரதர் சிஸ்டர் அப்படின்னாங்க, ஜோம் பண்ணுவேன் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், நிஜமாவே வா சிஸ்டர்? ஏன்னா அவங்க ஜெபிப்பேன்னு சொல்லும் போது கூட ஒரு பெரிய இன்டர்சிசராக இருப்பாங்க போல, எல்லாருக்கும் ஜெபிக்கிற ஜெப ஊழியத்தில் இருக்காங்க. மணிக்கணக்காக தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்து பயங்கரமாக தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறாங்க போல. ஒரு ஜெப ஊழியத்தில் ஜெப வீராங்கனை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் போல நினச்சா, வாரத்தில் 5 நிமிஷம் ஜெபிப்பாங்களாம். வீக்லி டைத்துன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம். சும்மா லீகலிஸ்டிக்கா பேசுறேன்னு நினைக்காதீங்க, பொதுவா சொல்றேன். வாரத்துல 5 நிமிஷம் ஜெபிக்கிறத ஊழியமா யோசிக்கிறாங்க. அதை நான் எங்க அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், செல்லப்பா அங்கிள்கிட்ட. அங்கிள், இப்படி ஒருத்தவங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அவங்களை யாருன்னே தெரியாததுனால அதுக்கப்புறம் நான் பெருசா பேசிக்கல அப்படின்னு. எங்க அங்கிள் ஒன்று சொன்னாரு, என்ன தெரியுமா சொன்னாரு? வருகிற காலத்துல அவங்களுக்காக ஜோம் பண்ணாலே நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லிப்பாங்கன்னு. வருகிற காலத்துல ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க? நானு ஊழியம் செய்யறேன்னு சொல்லிப்பாங்க. இதுதான் இன்னைக்கான சபையினுடைய நிலைமை. இதுதான் இன்னைக்கான விசுவாசிகளுடைய நிலைமை.
நம்ம எல்லாருமே அந்த வலை கிளியத்தக்க ஆசீர்வாதத்துக்கு நேரா நான் பாஞ்சு ஓடிரணும். ஆனா யாருமே அந்த படகை தேவனுக்கு கொடுக்கிற அந்த இடத்துக்கு போகிறதே இல்லை. ஆனா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தான் அந்த படகு நிரம்பல. அப்பயாவது ஏன் மண்டைக்கு புரிய மாட்டேங்குது, வேற ஏதோ ஒரு வழி இருக்கு படகை நிரப்புறதுக்குன்னு. கவனிக்கிறீங்களா? ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் படகு நிரம்ப மாட்டேங்குது. அப்ப ஏன் எனக்கோ என் சிந்தைக்கோ புரிய மாட்டேங்குது, அந்த படகை நிரப்புவதற்கு இன்னொரு வழி ஏதோ இருக்கு போலன்னு ஏன் யோசிக்க முடியல? கவனிக்கிறீங்களா? ஒருவேளை அப்படி யோசிக்க முடியலன்னா ஐ திங்க் பிசாசு நம்மளுடைய சிந்தையை பிளாக் பண்றான்னு தானே அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. பூரண கிருபைன்ற ஒரு காரியத்துக்கு என்ன சொல்லலாம்னா, அங்க குழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தண்ணிய நல்ல வேகமா ஓபன் பண்ணி விட்டா அந்த தண்ணி என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் எல்லா குழிகளையும் நிரப்போம். கரெக்டா? இந்த குழியை நிரப்போம், அந்த குழியை நிரப்போம், எல்லா குழிகளையும் நிரப்பி ஹைட்டே ஆகலனாலும் பரவாயில்ல, ஆனா எல்லா குழியும் நிரப்பி ஈக்குவலா காண செய்யும். கரெக்டா? அதுதான் பூரண கிருபை என் வாழ்க்கையில செய்யும். நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தருடைய பூரண கிருபை எல்லார காட்டிலும் என்ன பயங்கர செழிப்பா வச்சிருன்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குழி இருக்கிற வரையும் பூரண கிருபையால உயரத்துல எழும்ப முடியாது. கவனிக்கிறீங்களா? எவ்வளவு பேர் கவனிக்கிறீங்க? குழி இருக்கிற வரையும் பூரண கிருபை குழியை நிரப்ப ட்ரை பண்ணும். ஆமென். கவனிக்கிறீங்களா? ஒருவேளை குழிகள் மூடின பிறகு பூரண கிருபை என்ன பண்ணும் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப பூரண கிருபை என்பது என்னுடைய எல்லா தேவைகளையும் முதலாவது பூர்த்தி செய்யும். அது என்னவா வேணா இருக்கலாம். என் இருதயத்துல ஹீலிங்கா இருக்கலாம், என் வாழ்க்கையில இருக்கிற கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பிள்ளைகள் பிரச்சனையா இருக்கலாம், என்ன பிரச்சனையா வேணா இருக்கு, அடிக்ஷன்ஸா இருக்கலாம். பூரண கிருபை இருக்கிற எல்லா தாழ்வான பகுதிகளையும் நிரப்ப செய்யும். அதுக்கப்புறமா தான் வழிந்தோடுகிற அனுபவம். இன்னைக்கு அதுவும் இருக்கு கிறிஸ்தவத்துல. நிறைய பேருக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா, தேவனுடைய பூரண கிருபை ஏன் என்ன வழிந்தோட செய்ய மாட்டேங்குது, நான் ஏன் மோர் தென் இனஃப்ன்ற இடத்துக்கு போக மாட்டேன், நான் ஏன் வழிந்தோடுகிற இடத்துக்கு நான் ஏன் போக மாட்டேன், என் வாழ்க்கையும் போக மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி சொல்றவங்க எதை தான் மீன் பண்றாங்கன்னா ஃபைனான்ஸை தான் மீன் பண்றாங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பூரண கிருபை என்னுடைய சிந்தை சரியில்லைன்னா அதை சரி பண்ணும், என் மேரேஜ் சரியில்லைன்னா சரி பண்ணும். கடைசியா தேவனுடைய அந்த என்ன சொல்றது ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதமும் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆமென். இன்னொன்னு, பூரண கிருபையிலிருந்து ஃபைனான்ஸை எடுக்கவே முடியாது. எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இதே அதிகாரத்துல நினைக்கிறேன் கீழே விசுவாசிகள் சீஷர்கள் அவர்களுக்கு இருக்கிற யாவையும் விற்று அப்போஸ்தலர்களுடைய கால்கள்ல கொண்டு வந்து போட்டாங்கன்னு இருக்கு. ஆமென். கவனிக்கிறீங்களா? அப்ப பூரண கிருபை கம்ப்ளீட் எப்ப ஆகும்னா ஃபைனான்ஸ்ல தான் கம்ப்ளீட் ஆகும். கவனிக்கிறீங்களா? பூரண கிருபை எங்க தான் கம்ப்ளீட் ஆகும், ஆனா எங்க ஸ்டார்ட் ஆகும்? என் ஹார்ட்ல, என் சிந்தையில, என் மேரேஜ்ல, என் பிள்ளைகளிடத்துல, என் ஃபேமிலியில இருக்க பீஸ்ல, எல்லா இடத்துலயும் ஸ்டார்ட் ஆகும். ஆனா பூரண கிருபை எங்க தான் முடியும்? ஃபைனான்ஸ்ல தான் முடியும். கவனிங்க. அப்போஸ்தலர் 4:33 34 இருக்கு, அடுத்த வசனமே இருக்குல்ல, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அதை விற்று. ஓகே, நம்ம 33 வாசிச்சுட்டு இருக்கோம். மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லோர் மேலும் என்ன உண்டாச்சா? இப்ப என் கேள்வி, இந்த பூரண கிருபை இவர்கள் மேல வேலை செய்ய, அப்போ லூக்கா 5 யோசிங்க.
வலை கிளியத்தக்கதான ஆசீர்வாதம் பேதுருனுடைய வாழ்க்கையில அந்த படகுக்கு வர என்ன பண்ணாங்க? கவனிக்காதவங்க வசனத்தையாவது கவனிங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் அங்க பேதுரு என்ன பண்றாரு? பிரசங்கிக்க தனது படக, இங்க அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க? தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்க. ஊழியத்திற்கு பேதுருவும் ஊழியத்திற்கு அப்போஸ்தலர்களும் அவர்களை அர்ப்பணித்த போது ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஹல்லேலூயா. அப்ப சபையின் மேல, உங்க மேல பூரண கிருபை, மற்றங்களை ஆளுகிற தன்மை, ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையின் மேல வரணும்னா ஒரே ஒரு சீக்ரெட் தான் இருக்கு. அது என்னன்னா, என் படகாகிய என்னை அல்லது நான் எழுந்து தேவனுக்காய் சாட்சி கொடுக்கும் பொழுதுதான் என் வாழ்க்கையில பூரண கிருபை உண்டாகும். ஆமென், ஆமென். சரி, இந்த சாட்சி கொடுக்கறதுனா என்ன? வாரம் சர்ச்சில் வந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை 20 சவரன் நகை வாங்க செஞ்சார், இதுவா? ஏன்னா அதை சொல்றது மூலியமா மற்றவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம், உன்கிட்ட நகை இல்லை, என்கிட்ட இப்ப என்ன இருக்கு? அது இல்லை சாட்சி. ஹல்லேலூயா. என் இயேசு உயிர்த்தெழுந்ததை சுவிசேஷமாய் நற்செய்தியாய் மற்றவர்களுக்கு சொல்றது தான் சாட்சி. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 1:8 நினைக்கிறேன், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க பலன் அடைந்து யூதேயா, சமாரியா, எம்ஜிஆர் நகர் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவீங்களா? போய் எல்லா இடத்துலயும் போய் 20 சவரன் நகை வாங்கணும்னு சொல்றது சாட்சியா? என் ஏசப்பாவை இருக்கிற எல்லா இடத்துலயும் சொல்றது. நம்ம எல்லாரும் என்னன்னா, மிஷன் ஃபீல்டுக்கு வெளியூர் போறதுக்கு கூட ரெடி, ஆனா இங்க இருக்கிற எம்ஜிஆர் நகரை யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வேலை ஸ்தலத்தை யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஃபேமிலி, கசின்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஆண்டவரை பத்தி சொல்ல மாட்டோம். ஆண்டவரை சொல்லி அவர்களை சபைக்கு கொண்டு வர மாட்டோம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு மச்சங்களை ஆளுகிற ஆசீர்வாதம் வேணும், படகு நிரம்புகிற ஆசீர்வாதம் வேணும், வலைகள் கிழிகிற ஆசீர்வாதம் வேணும், பூரண கிருபை என் வாழ்க்கையில உண்டாகணும். அதை சொல்லிட்டு என்னவும் சொல்லிடுவோம்னா, சிலுவையில் ஆண்டவர் சொல்லியிருக்கார், யாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன்னு. அவருடைய முடித்த காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள நான் இதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூரண கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ள போய் உழைங்கன்னு சொல்லல. கவனிக்கிறீங்களா? இந்த பூரண கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போய் வேலை செய்யுங்க, இல்ல படவு நிரம்ப மீன்களை பிடிக்க நீங்க இன்னும் 4 நைட்டு போய் வேலை செய்யுங்கன்னு சொல்லல. ஏன்னா அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. ஆனா அந்த படவு நிரம்ப மீன் வேணும்னா, இந்த பூரண கிருபை உங்க வாழ்க்கைய, ஃபைனான்ஸ், என் வாழ்க்கைய பின்தொடரணும்னா நான் பண்ணணும்னு ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன தெரியுமா? இந்த போட்டை அவருக்கு கொடுக்கறது. இது வேலையாங்க? இது வேலையா? இது ஒர்க்கா? ஆமென். யோசிச்சு பாருங்களேன். நிறைய நேரம் மூடு இருந்தா ஊழியம் செய்றோம், நிறைய பிள்ளைகள், நிறைய பேரு டயர்டா இருந்தா செய்ய மாட்டேன், இல்ல அம்மா மேல கோச்சிட்டு ஊழியம் செய்யாதவங்க இருக்காங்க. என் அண்ணன் வரமாட்டான்னு சொல்லிட்டு வராதவன்லாம் இருக்கான். கம்பெனி இல்லைன்னா ஊழியம் செய்யாதவங்க இருக்கும். இன்னைக்கு போட்டுக்க நல்ல ட்ரெஸ் இல்லைன்னு சர்ச்சுக்கு வராதவங்க இருக்காங்க. ஆனா நம்மளுடைய எண்ணத்துல பூரண கிருபை வேணும், படவு கிளியத்தக்கதாய், வலை கிளியத்தக்கதான ஆசீர்வாதம் வேணும், மச்சங்களை ஆளுகிற தன்மை வேணும். என் ஆண்டவர் உங்களை லீகலிஸ்டிக்கா டீல் பண்ணல. அப்படி ஆண்டவர் மட்டும் ரொம்ப ரொம்ப அப்படி ரூல் போட்டு டீல் பண்ண ஆரம்பிச்சா அவருடைய ரூலை நம்ம யாராலையும் மீட் பண்ணவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன். நீ இதை பண்ணு,
நான் அதை செய்கிறேன்னு உன்னை ஆண்டவர் சொன்னா நீங்கள் நினைக்கிறீங்களா நம்மளால் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண? இன்ஃபேக்ட் ஆண்டவர் வந்து கற்பனைகளை கொடுக்குறாரு இல்லையா, அந்த கற்பனைகள் இஸ்ரவேலர்களால் பின்பற்ற முடிஞ்சிச்சா? ரூல்ஸை கொடுத்து ஜனங்களுக்கு காமிச்சார் ஆண்டவர், நான் ரூல்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்னு பாருங்கடான்னு. அது எப்படி இருந்துச்சுன்னா, அசைஞ்சாலே பாவம், பார்த்தாலே பாவம், யோசிச்சாலே பாவம், முடிஞ்சிச்சு. எல்லாவனும் அடுத்த சைடு வந்து விழுந்தாச்சு பாவத்துக்குள்ள. ஸோ ஆண்டவர் லீகலிஸ்டிக்கா ட்ரை பண்ணணும்னு நினைச்சாருன்னா நம்ம யாராலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ ஆண்டவர் ரூல்ஸ் போடலைங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கைய சாட்சியா கொடுப்பியா, உன் வாழ்க்கைய ஊழியத்துக்கு என்று பயன்படுத்துவியா, செய்கிறத யோசிச்சு பாருங்களேன். மறுபடியும் நான் அந்த பாயிண்ட்கே வரேன். ஒரு நாளைக்கு சும்மா டைத்துன்னு யோசிச்சாலே 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் கொடுக்கணும். நம்ம வீக்லி ஒரு நாள் சண்டே மார்னிங் 8 o'clock to 11 o'clock அந்த 3 மணி நேரம், மேபி வர்ஷிப் டீம் இன்னும் 2 மணி நேரம் இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு 5 மணி நேரம் கொடுக்கறத பெரிய ஊழியமா நினைக்கிறோம்ல? நான் ஊழியம் செய்யறேன்னு நினைக்கிறோம்ல? இல்ல சபைக்கு அந்த 8:30 மணிக்கு பதிலா 8:15 8 மணிக்கு வர்றது பெரிய ஊழியமா நினைக்கிறோம்ல? நான் சர்ச்சுக்கு வந்து சேர் போடுறேன், சர்ச்சுக்கு வந்து அதை பண்றேன், பெரிய ஊழியமா நினைக்கிறோம்ல? ஒன்னே ஒன்று சொல்றேன், தேவன் மேல பிரியம் உள்ளவர்களுக்கு தான் செய்யறது எப்பவுமே பெரிய ஊழியம் தோணவே தோணாது. நான் என்னத்தை ஆண்டவரே பண்றேன்னு தான் தோணும். எவ்வளவு பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் பண்றது பெரிய ஊழியம் நினைக்கிறோம் அப்படின்னா எனக்கு தேவன் மேல அன்பு குறைஞ்சிருச்சு, நான் அதை வேலையா தான் பாக்குறேன்னு அர்த்தம். ஆனா நான் ஆண்டவருக்கு பண்ண நான் என்ன ஆண்டவரே பண்றேன் உங்களுக்குன்னு, நீங்க எனக்கு எவ்வளோ ஆசீர்வதிக்கிறீங்கன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க தேவனுக்கு அவங்க இருதயத்தை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஆமென். இந்த அப்போஸ்தலர் 4:33 அவர் சொல்றாரு, பூரண கிருபை அவர்கள் மேல வந்தது. ஏன்னா அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமா என்ன பண்ணாங்களாம்? சாட்சி கொடுத்தாங்களாம். அது மட்டும் இல்ல, இப்ப பார்த்தோம் பேதுரு அவருடைய படகை கொடுக்குறாரு. எதை கொடுக்குறோமோ அதுல தானே ஆசீர்வாதம். படகை கொடுக்குறாரு. 6வது வசனத்துல என்ன ஆகுது? வலை கிளியத்தக்கதாய் 2 பேர் தான் கேக்குறீங்களா? வலை கிளியத்தக்கதாய் 4 பேர் கேக்குறாங்கப்பா. சரி, வலை கிளியத்தக்கதாய் ஒரு 10 பேர் கேக்குறாங்க. 5-10வது வசனம் வாசிங்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அப்புறம் பேதுரு என்ன பண்றாரு உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்றாரு? இல்ல ஆண்டவரே, போட்டையும் வலையையும் அதுல பொங்கி வழிந்த மீனையும் நான் எடுத்துட்டு போய் வித்துட்டு காசு உண்டாக்கிட்டு உங்க பின்னாடி வரணும்னா கொஞ்சம் காசு தேவைன்னு மீன் பின்னாடி போல போட்டை கொடுத்தாரு. போட்டை நிரப்புனாரு. அப்ப நான் எண்ணெயை கொடுத்தனா என்னை வச்சு என்ன பண்ணுவாருன்னு பார்க்கலான்னு பேதுரு என்ன பண்றான்? அவனே போயிடுறான் பின்னாடி. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? போட்டை கொடுத்த போட்டையே ஒரு நிமிஷத்துல இப்படி நிரப்பிட்டாரு. கொடுத்தத அவ்வளோ நிரப்புறாருன்னா, இப்ப நான் எண்ணெயை கொடுக்குறேன், எண்ணெயை வச்சு என்ன பண்றாருன்னு பார்க்கலான்னு அவர் பின்னாடியே போயிட்டான். அவனை வச்சு என்ன பண்ணாரு? வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே. இது என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதுக்கு அப்புறமா எல்லாரும் வந்து அப்போஸ்தலர்களை பரியாசம் பண்றாங்க. கரெக்டா? என்னன்னு பரியாசம் பண்றாங்க? நீங்க குடிச்சு வெறிச்சிட்டு கலிலேயர்களை போலவும் கல்தேயர்களை போலவும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புலம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு எல்லாரும் பரியாசம் பண்ணும்போது பேதுரு என்ன பண்றாரு? எழுந்து நின்று பிரசங்கிக்கிறாரு. கரெக்டா? அப்படி பிரசங்கிக்கும் போது அவர் பிரசங்கிக்கிறாரு. இப்ப அவருடைய வாழ்க்கையை வச்சு என்ன நடக்குதுன்னு பாருங்க. 41வது வசனத்தை
அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் பேதுருவினுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படக கொடுத்தேன், படக ஆசீர்வதிச்சாரு. அப்ப எதை கொடுத்தாலும் அதை ஆசீர்வதிப்பாரு. அதுதான் அவருடைய டாக்டிக்ஸ். ஸோ அதனால அதே ரூலை நானும் ஃபாலோ பண்றேன்னு, நான் படக கொடுத்ததெல்லாம் போதும் ஆண்டவரே, நான் எண்ணெயை கொடுக்குறேன். ஹல்லேலூயா. டைரக்டா சொல்லவா, டைத்து கொடுத்ததெல்லாம் போதும், இப்போ உங்களை நீங்க கொடுங்க டைத்தான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நான் எண்ணெயை கொடுத்தா பேதுரு அவனை கொடுக்கும்போது நீ ஒன்னதான கொடுக்குறேன்னு அவனை ஒரே பிரசங்கத்துல 3000 ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி ரட்சிக்கப்படும்படி ஆண்டவர் பேதுருவுடைய வாழ்க்கையை யூஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. ஊழியத்தையும் ஆசீர்வாதத்தையும் பிரிக்கவே முடியாது. நான் ஒன்று சொல்றேன், ஆசீர்வாதம் பின்னாடி ஓடுறதை விட்டுட்டு ஊழியத்துக்கு பின்னாடி தேவனுக்கு நான் என்ன செய்யலாம், சபைக்கு என்ன செய்யலாம், போதகருக்கு என்ன செய்யலாம், ஊழியத்துல என்ன செய்யலாம், யாருக்கு தேவனை பற்றி சொல்லலாம், எங்க போய் சாட்சியா இருக்கலான்னு உங்களுடைய வாழ்க்கையை ஊழியத்தின் பின்னாடி நீங்க செலுத்தும் போது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும்ன்றதுதான் வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா. எது வாக்கு தத்துவம் இல்லைன்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையையும் கிருபையையும் நான் தொடர வேண்டும் என்பது வாக்குத்தத்தம் அல்ல. கவனிக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய நான் சொன்னதை கவனிச்சிங்க. பாவத்தினால் பிடிப்பட்ட வாழ்க்கை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்னாடி தொடர்ந்துகிட்டே இருக்கும். நாம தொடருவோம். அது பாவமான வாழ்க்கை, அது ஆண்டு கொள்ளுகிற வாழ்க்கை இல்லை. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? வசனம் எப்படி சொல்லுது? வசனம் எப்படி வருது? சொல்லுங்க வாய் திறந்து. பின்னாடி இருக்கவங்களுக்குலாம் வசனம் தெரியாதா? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் யார தொடரும்? எது வசனம் இல்ல? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையையும் கிருபையையும் நான் தொடருவேன்றது வசனம் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை பார்த்து ஓட போறேன், ஆசீர்வாதம் என்ன பார்த்து ஓடி வரப்போகுது. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அபவுட் டர்ன் பண்ணுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நீங்க தொடர்ந்தது போதும், இப்ப அபவுட் டர்ன் பண்ணி ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனையும் ஊழியத்தையும் நீங்க தொடருங்க. நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்க வாழ்க்கையை பின்தொடரும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த வேலையில எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பூரண கிருபையின் வாழ்க்கைக்கு நீங்க என்ன அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. வளை கிளியத்தக்கதான ஆசீர்வாதத்திற்கு நீங்க என்ன அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து இந்த நேரத்தில் அந்நிய பாஷைகளில் ஆண்டவரே, நான் எங்க அபவுட் டர்ன் பண்ணணுமோ அங்க எனக்கு அபவுட் டர்ன் பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவரே. வசனம் சொல்லுது amplified versionல, with great ability and power they testified about the resurrected God. With great ability and power, அவர்களுடைய எல்லா முயற்சியினாலும் அவர்களுடைய எல்லா பலத்தினாலும் தேவனுக்கு என்று ஊழியம் செய்தார்களாம். ஷண்டமரஹந்தரே பிரபோஷதரஹந்தலா. வாய்களை திறந்த அந்நிய பாஷைகளில் ஜெபிப்போமா? வாய்களை திறந்த அந்நிய பாஷைகளில் யாரி பாபா 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 பா ஷண்டரஹந்தரே ஹந்தலா பாரியான தராபரதியாக்ரபே லோம்போ போபோ ஷண்டேலேலே மாதியாக்ரபேலியா பாரியா பிரபோஷதரஹந்தே ஹம்தே ரீகே மாஷன்டோரி காலியார தூரபலபோ ஷண்டரஹந்தரே हमदे रीके माशन ठेरिया नदू रबलबो दिया क्रेबेलिया रदू रबलबो रमदे रिंगा माशन ठेरिया नदू रबलबो शंतरा हंतेरे
Hamdo rika mashantelia. Hamde liara dura belabo shantara hantere mana. Rombe mama mama shantala hantere. Hamde ribana diakrebe. Hamdo libera diara dura belabo shikara darabala. Lo diakrebe liara dura belabo shandada. Hamde ribano diakrebe liarada. Hamdo ribana diarada. பூரண கிருபை என் வாழ்க்கையின் மேல தொடரட்டும் ஆண்டவரே. வலை கிளியத்தக்கதான ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையின் பின்பதாக தொடரட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரட்டும். நான் உம்மை தொடர உதவி செய்வீராக. நான் உம்மை தொடர உதவி செய்வீராக. நான் உம்மை தொடர உதவி செய்வீராக. அப்பா, நான் ஊழியத்திற்கென்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்ன செய்யணும்னு தெரியலனா I want you to come and talk to us. என்ன செய்யணும் தெரியலனா I want you to come and talk to us. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கென்று ஊழியம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ரீ பாபா 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 ஷண்டா டா 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 டா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே. நான் என்று சொல்ல எனக்கொன்று இல்லை, தரவென்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்னும் இல்லை, தரமென்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க தயவு இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை
போல எங்க வாழ்க்கையை திறந்து கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பேதுருவை போல ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துவீராக ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற அழைப்பை கண்டு கொள்ளவும், அதில் செயல்படவும், அதில் இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் ஆளுகை செய்ய உண்டாக்கப்பட்டவர்கள். தேவ ஆளுகை எங்க வாழ்க்கையில் இருக்கிறபடியால நீர் எல்லாவற்றையும் ஆள செய்வீராக ஜெபிக்கிறேன். எங்க கைகள் ஒரு நாளும் மனிதர்களை நோக்கி பார்க்காது, உம்மை நோக்கி பார்க்கிறபடியால கர்த்தர் எங்களை ஆளுகை செய்கிறவர்களாய், ராஜாக்களாய் எங்களை எழுப்புவீராக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வாரத்தில் கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும். நாட்கள் ஆண்டவரே எல்லாவரையும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் எழுப்புங்க. அநேகருக்கு வெளிச்சங்களாய் எழுப்புங்க. சுவிசேஷத்தின் அடையாளங்களாய், சுவிசேஷத்தின் வழிகாட்டிகளாய் இவர்களை எழுப்புங்க ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவர் பரிசுநாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி. அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்களோட இருந்து இந்த மாதம், இந்த வாரம் முழுவதும் உங்களை நடத்தி ஆசீர்வாதமாய் எழுப்பும்படி ஜெபிக்கிறேன். ஆமென்.